இந்த வீடியோ முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்துடுவீங்க. ஏன்னா ரேட் அவ்வளோ கம்மியாக வந்து இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 சென்ட்டுக்கு மேலே தான் உங்களுக்கு பிளாட் இருக்குது. இங்கே நம்ம வந்து 1 சென்ட்லேருந்தே கொடுத்துருக்கோம். 1 சென்ட்லேருந்து இருக்கு. வீடும் பண்ணி தரோம். ஓ சூப்பருங்க. என்ன பட்ஜெட்டில் கட்டி கொடுக்குறீங்க? வீடு மட்டும் 10 லட்ச ரூபாய்க்கு பண்ணி தரோம். 10 லட்ச ரூபாய். தாராளமாக இவங்ககிட்ட நீங்கள் 1 கிராம் கோல்டு காயின் வந்து வாங்கிக்கலாம். ஒரு சென்ட்டோட விலையை பார்த்தீங்கன்னா வந்து 2.36, ஒரு பிளாட்டோட விலையை பார்த்தீங்கன்னா 2.36, ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு சேர்த்தே பார்த்தீங்கன்னா 2.36. இவங்ககிட்ட ஹை பட்ஜெட்டுன்னு சொல்லி கால் பண்ண தேவையில்லை. கம்மி பட்ஜெட்டில் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் கால் பண்ண போதும். ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து வச்சிருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர்ல இதுக்கப்புறம் எல்லாருமே பாத்தீங்கன்னா சொந்தமா வந்து இடம் வாங்க போறீங்க. உங்க பேர்ல பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பிளாட்டும் வந்து இதுக்கப்புறம் இருக்குங்க. ஸோ நான் கேரண்டியோட சொல்றேன். இந்த வீடியோ முடிக்கும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து வீட்டுல இருந்து கிளம்பி இங்க வந்துருவீங்க. ஏன்னா ரேட் அவ்வளவு கம்மியா வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து வந்துருதுங்க. நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா வந்து கிணத்துக்கடை எவ்வளவு ஒரு மெயினான இடம் தெரியும். ஸோ பொள்ளாச்சி ஹைவே, ஸோ சொல்லவே தேவையில்லை. ஸோ நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. நியர்பை நிறைய ஐடி கம்பெனிகள்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட கிணத்துக்கடவுல இருந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10 to 15 மினிட்ஸில் இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். சைட் வந்து புதுசாக இப்போ தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 சென்ட் 1.5 சென்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து தாராளமாக பிளாட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் 90% பார்த்தீங்கன்னா வந்து 90 100% பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1.5 சென்ட் பிளாட் வந்து நிறைய வச்சிருக்காங்க. ஸோ சின்ன பிளாட் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 சென்ட் பிளாட்டே 2 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம், 4 பிளாட்டாக கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. உங்கள் கையில் ஒரு 10,000 ரூபா இருக்கா, தாராளமாக வந்து புக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு லோனும் அவைலபிள் இருக்குது. டிடிசிபி பிளாட்டு நம்ம கூட பிரதர் இருக்காங்க, அவங்களை கூப்பிடலாம். ஃபுல்லாக டீட்டெயிலோட சொல்லிடுவாங்க. பிரதர் வாங்க, எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குங்க பிரதர். ஆக்சுவலாக நிறைய ப்ராஜெக்ட் வந்து கம்மி பட்ஜெட்டில் வந்து போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் ஒரு கம்மி பட்ஜெட்டில் லேண்டோ இல்லை வீடோ ஏதாவது வேணும் அப்படின்னாலும் தாராளமாக பிரதர் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இவங்ககிட்ட ஹை பட்ஜெட்டுன்னு சொல்லி கால் பண்ண தேவையில்லை. கம்மி பட்ஜெட்டில் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணால் போதும். ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல டோட்டல் எத்தனை பிளாட் இருக்குங்க? இது மொத்தம் பார்த்தீங்கன்னா இது 5.5 ஏக்கர் லேஅவுட். ஓகே, கிட்டத்தட்ட 470 சைட் பிரிச்சிருக்கோம். மினிமம் பார்த்தீங்கன்னா 1 சென்ட் 1.5 சென்ட் 2 சென்ட் தான் பிளாட்டோட சைஸே நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஓகே, அதாவது எல்லா மக்களும் வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா. என்னன்னா கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 சென்ட்டுக்கு மேலே தான் உங்களுக்கு பிளாட் இருக்கு. இங்கே நம்ம வந்து 1 சென்ட்லேருந்தே கொடுத்துருக்கோம். 1 சென்ட்லேருந்து இருக்கு. 1 சென்ட்லேருந்தே இருக்கு. ஓகே. இல்லை சிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா 1/2 சென்ட் 3/4 சென்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. சரிங்களா? அப்போ 1 சென்ட்ன்றது வேல்யூபிளான ஒரு விஷயம் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு காய்கறி கடைக்காரங்க, ஒரு மல்லிகை கடைக்காரங்க கூட வந்து தாராளமா வந்து வாங்குவாங்க. கண்டிப்பா. ஸோ கையில ஒரு கேஷ் வச்சிருக்காங்க அப்படின்றப்ப தாராளமா வாங்க. இப்போ ஒரு பவுனை பார்த்தீங்கன்னா 70,000 வைக்குங்க சார். கண்டிப்பா. உங்ககிட்ட தாராளமா வந்து 1 சென்ட் வாங்கிடலாம். அவ்வளோ கம்மியாக வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இங்க பின்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோணல் மானலாம் இல்லாமல் நல்ல ஒரு பாக்ஸ் ஸ்கொயரில் இருக்கிற மாதிரி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க குடியிருக்காங்க சைட்டுக்குள்ளே. சரிங்களா? வீடு கட்டி குடியிருக்காங்க. உள்ள ஈபி லைன் வந்துருச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 50% டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து இன்னும் என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வரீங்க பிரதர்? பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்ரெடி வந்து வீட்டுக்கு குடியிருக்காங்க, ஈபி லைன் கொண்டு வந்துட்டோம். ஓகே. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈபி லைன் பார்த்தீங்கன்னா ஈபி லைன் உள்ளே கொண்டு வர போகிறோம். ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா போர்வெல், அது போய் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா சைட்டு ஃபுல்லாமே டெவலப்மெண்ட் நம்ம தான் பண்ணி தரோம். ஓகே, ஓகேங்க பிரதர். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து டிடிசிபி சைட் தான் பிரதர். டிடிசிபி அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ டிடிசிபின்றப்போ வந்து உங்களுக்கு லோனும் பண்ணி கொடுக்குறாங்க. அதோட டீட்டெயிலாக கேட்கலாம். ஸோ நேற்று தான் நல்லா மழை பெஞ்சனால நல்லா சில்லுன்னு இருக்கு கிளைமேட். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 மணி ஆக போகுது. பார்த்தீங்களா வெயிலே காணோம். நல்லா சில்லுன்னு இருக்கு கிளைமேட் வந்து அந்த மாதிரி இருக்கும் பிரதர். ஓகே. தண்ணியும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுற்றியுமே தோப்பு தான். தோப்புக்கு சென்டரில் தான் நம்ம லேஅவுட் கொடுத்துருக்கோம். நல்லா க்ரீனிஷாக இருக்கும். ஆனால் பூமியும் ரெட் சாயில் பூமி. ரெட் சாயில் அதான் பார்க்கும்போது தெரியும். நல்ல சகப்பு கலரில் வந்து சூப்பராக இருக்குங்க. அதாவது உங்களுக்கு ரோட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 மீட்டரில் வந்து சைட்டுக்கு வந்துடலாம். ஆமாம், சரிங்களா? மெயின் ரோடு தான். என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் காரில் வரும்போது சைட்டுக்குள்ளேயே கார் எடுத்துகிட்டு வந்துடலாம். திரும்பி பாருங்க. ஸோ காரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். காரு பைக் எல்லாமே தாராளமாக நீங்கள் வந்து ஓட்டி உள்ளே வந்துடலாம். ஜஸ்ட் 200 மீட்டர் தான். சரிங்களா? அதாவது 2 ஊருக்கு நடுவில் இருக்கோங்க. ஸோ இந்த சைடு மெட்டுவாவே இருக்குது, இந்த சைடு என்ன இருக்குது? பெரிய கலந்தை. ஸோ பெரிய கலந்தைன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடசுத்திர தாண்டனே வரும். எங்க வடசுத்திர தாண்டோன்னே ஒரு 3 கிலோமீட்டரில் பெரிய கலந்தை. அதுவுமே வந்து உங்களுக்கு பெரிய ஊர் தான். எங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி, திருப்பூர் டு பொள்ளாச்சி கனெக்ட் பண்ணுற பேரல் ஹைவே ரோடு. ஓகே. இதுவும் ஹைவே தான். கிட்டத்தட்ட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து நல்லாவே உங்களுக்கு டெவலப் ஆயிட்டு. கண்டிப்பாங்க. ஸோ நீங்கள் இது ஒரு சென்டரான பாயிண்டாக இருக்கனால இப்போ பொள்ளாச்சி போகணும், இல்லை வந்து திருப்பூர் போகணும், நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் உங்களுக்கு ஈஸி டு கனெக்டிவிட்டி ரோடு நிறையாவே இருக்குது. சரிங்களா? ஈஸி டு ரீச் வந்து உங்களுக்கு சீக்கிரம் பண்ணிடலாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன், எனக்கு வந்து வீட்டில் தான் ஒர்க்கே, நான் வீடு கட்டி நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல இருக்கணும், எனக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கணும் அப்படின்னீங்கன்னா நல்ல ஒரு பிளேஸ்னு சொல்லலாம். இது இங்கே ஒரு சென்ட்
என்ன ப்ரைஸ்லேருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க? ஒரு சென்ட் வந்து 2,36,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு அவ்வளோதான். ஓகே. அப்போ ஒரு பிளாட்டே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா 3,4 லட்ச ரூபால ரெஜிஸ்ட்ரேஷனோட எடுத்துக்கலாம். வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனோட நீங்க எடுத்துக்கலாம். கிரை செலவு நாங்களே பண்ணி கொடுத்துறீங்க. ஃப்ரீயா அது? ஓகே. நான் சொன்னது அப்போ 1.5 சென்ட் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 1.5 சென்ட் தான். எல்லாமே சைட்டே பார்த்தீங்கன்னா 1 சென்ட் 1.5 சென்ட் 2 சென்ட்டாக பிரிச்சிருக்கோம். 1.5 சென்ட் பிளாட் பார்த்தீங்கன்னா 3,4 லட்ச ரூபா. அது கிரை செலவோட நாங்களே பண்ணி கொடுத்துறீங்க. இப்போ 1 சென்ட் எடுக்கும்போது இன்னும் கம்மியாக வருங்க? இன்னுமே கம்மியாக வரும். உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.36 தான் 1 சென்ட். அவ்வளோதான் வரும். இங்கே பாருங்க, ஒரு சென்ட்டோட விலையை பார்த்தீங்கன்னா வந்து 2.36, ஒரு பிளாட்டோட விலையை பார்த்தீங்கன்னா 2.36, ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு சேர்த்தே பார்த்தீங்கன்னா 2.36. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்க்குறீங்க, பிடிச்சிருச்சு, நம்ம ஒரு 2-3 பிளாட் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஒரு பிளாட்டே போதும் அப்படின்னீங்கனாலும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இவங்ககிட்ட நீங்கள் 1 கிராம் கோல்டு காயின் வந்து வாங்கிக்கலாம். அந்த ஆஃபர் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பெரிய பெரிய பிளாட்டு போடுறாங்க, கிட்டத்தட்ட சென்ட்டே 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபான்னு விற்கிற இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஒரு அரை பவுனு 2 கிராமு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நீங்கள் ரேட்டும் கம்மியாக கொடுத்து அதுக்கு ஒரு ஆஃபரும் வந்து கொடுத்துட்றீங்க. சூப்பர். இன்னைக்கு வந்து தங்கத்தோட ரேட் எந்த அளவுக்கு வேல்யூ போயிட்டு இருக்குன்னு தெரியும். பட் என்னன்னா நம்ம பிளாட் மட்டும் இல்லாமல் மண்ணோட சேர்ந்து பொண்ணு நீங்கள் வாங்கிட்டு போகணுங்கிற கான்செப்ட் தான் எங்களோடது. ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ நகையோட ரேட்டை விட உங்களுக்கு லேண்டோட வேல்யூ சீக்கிரமாக ஏறிடுது, இன்க்ரீஸ் ஆகி எங்கேயே போயிருது. கண்டிப்பாக. இப்போ நகை எப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரெண்ட் வருது, ஒரு 2,000-3,000 வித்தியாசம் வருதுன்னு வைங்களேன். ஆனால் லேண்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வாங்குறோம், திடீர்னு அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரோடு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஐடி கம்பெனி பக்கத்தில் வந்துருதுன்னா ரேட் எங்கேயோ போயிருது. கண்டிப்பாக. இப்போ இந்த நான் கண்ணேருக்கு நிறைய பார்த்துருக்கேன். நான் இந்த ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து உள்ளே வந்துட்டு இருக்குது. ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பணப்பட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் ஒன்று வந்து வரப்போகுது. டானிஸ் அண்ட் கோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணத்துக்கடை மெயினில் வந்து ஒரு ஐடி கம்பெனி 12 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம். அதாவது கோயம்புத்தூர்லேயே பெரிய ஐடி பார்க் கிணத்துக்கடவுல தான் வருது. அப்படிங்கும்போது அடுத்த சரவணம்பட்டின்னு சொல்லி இந்த ஏரியாவை நீங்கள் சொல்லலாம் அளவுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக. நீங்கள் வந்து இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ன்னு சொல்லும் போது தான் நான் வருது, நீங்கள் வீடு கட்டி ரெண்டில் கூட வரலாம். ஸோ ஃபியூச்சரில் சொல்கிறேன் நான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக வாங்கும்போது ஒரு நல்ல ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கிற மைண்ட் செட்டோட வாங்க. நீங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் தான் வருவீங்க. நீங்கள் தாராளமாக இந்த லொக்கேஷன் வந்து பிரதர்கிட்ட கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வரும்போது கால் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வரும்போது கண்டிப்பாக ரோட்டில் தான் வருவீங்க. எதை நீங்கள் வந்து மண் ரோட்லேயோ இல்லை காட்டுக்குள்ளே வர்ற மாதிரியோ அந்த ஃபீல் எதுவுமே இருக்காது. நீங்கள் கிணத்துக்கடவுலேருந்து நேராக வரும்போது வடசுத்தூர் தாண்டோன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லெஃப்ட் எடுத்துட்டிங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்து வந்துடலாம். மெட்டுவாய் போகக்கூடிய மெயின் ரோடு நம்ம சைட்டுக்கு வந்து வந்துடலாங்க. நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ லோன்லாம் எப்படி பண்ணி கொடுக்குறீங்க பிரதர்? லோன் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனாக நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பேங்க் லோனு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைரக்ட் இஎம்ஐ. டைரக்ட் இஎம்ஐ எப்படி பண்ணுறீங்க? டைரக்ட் இஎம்ஐ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பிளாட் மட்டும் எனக்கு போகுது அப்படின்னா அதோட வேல்யூ கம்மியாக தான் இருக்கு. என்கிட்ட வந்து இவ்வளோ தான் இருக்குது, என்கிட்ட ஒரு 2.5 லட்ச ரூபா இருக்குது, எனக்கு ஒரு பிளாட் வேணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2.5 லட்ச ரூபா எங்கள்கிட்ட டேரெக்டாக பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மீதி வந்து இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு 11 மந்த் பீரியட் வந்து நாங்களே டைம் தரோம் அக்ரிமெண்ட் பண்ணி. அது வந்து நீங்கள் மந்த்லி எங்ககிட்டயே டேட்டா பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் சொல்கிற 1.5 சென்ட் பிளாட்டுக்கு ஒரு சிங்கிள் பிளாட் எடுக்கிறவங்களுக்கு, இல்லை எனக்கு ஒரு 3 பிளாட் வேணும், ஒரு 4 பிளாட் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வரவங்களுக்கு வந்து பேங்க் லோன் டைரக்டா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். டைரக்டா பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70% வரைக்குமே உங்களுக்கு வந்து லோன் எலிஜிபிள் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்க. டிடிசிபி பிளாட்ங்கறனால. அதுவே நீங்க வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா 80 to 90% வரைக்கும் நம்ம வீட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்தலாம். வீட்டுக்கு வீடு நீங்க கட்டி கொடுக்குறீங்க? நம்மளே இதுல வீடும் பண்ணி தரோம். ஓ சூப்பருங்க. என்ன பட்ஜெட்ல கட்டி கொடுக்குறீங்க? வீடு மட்டும் 10 லட்ச ரூபாய்க்கு பண்ணி தரோம். 10 லட்ச ரூபாயா? இடம் பிளஸ் வீடு சொல்றீங்களா? வீடு மட்டும்? வீடு மட்டும். இடம் பிளஸ் வீடோட சேர்த்து 13.5 லட்ச ரூபாய்க்கு நம்ம பண்ணி 13 லட்சம். இங்க பாருங்க மக்களே, நம்ம கோயம்புத்தூர்ல கரெக்டாக ஒரு 13.5 லட்ச ரூபாய்க்கு இடம் ப்ளஸ் வீடு, அதுவும் கிணத்துக்கடவுலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவலில் வந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும், இல்லை சொந்த இடம் வேணும், என் குழந்தைங்க பேருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கலாங்க. சைட்டோட பேர் என்னதுங்க? வசந்தம் நகருங்க. வசந்தம். பாருங்கள், சொல்லும் போதே நல்லா வசந்தமாக இருக்குது. உங்களுடைய லைஃப்பும் வசந்தமாக வந்து மாறணும் அப்படின்னா தாராளமாக வரலாம். ஸோ பிளாட்டே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிரிச்சிருக்காங்க. ஆல்ரெடி கஸ்டம்ஸும் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. நியூ ப்ராஜெக்ட்னாலும் உங்களுக்கு ரேட்டு கம்மி இல்லை, நியர்பை ஊருக்காரங்களே நிறைய பேர் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்களே டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த சைட்டு வந்து உங்களுக்கு பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. அதேமாதிரி உங்களுக்கு நியர்பை உங்களுக்கு பஸ் வசதியெல்லாம் இருக்குது. பெரிய குழந்தையெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்பயுமே பஸ் இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான். ஏன்னா அது வந்து உங்களுக்கு பல்லடம் டு உங்களுக்கு கிணத்துக்கூட அந்த ஹைவே தான் உங்களுக்கு. அதுன்றப்போ உங்களுக்கு தாராளமாக பஸ்ஸுகளில் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். ஸோ மல்லிகை கடை, கிராசரி எல்லாமே பண்ண பெரிய குழந்தை இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மெட்டுவாவி 2 இடத்துலையும் உங்களுக்கு வந்து தாராளமாக கிடைக்கும். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னால் கண்ணை மூடிட்டு வந்துடுங்க.
குடியிருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம சொல்லியிருக்கோம் டீட்டெயில்ஸு. இதுக்கு மேலே உங்களுக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நேராக வாங்க. பிரதரே பக்கத்தில் 2 இடத்துக்கு கூட்டு போய் உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்கூல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் இருக்கும். இல்லை கிணத்துக்கடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குங்க. காலேஜுமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஈஸ்வர் காலேஜ் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நியர்பை இருக்கனால ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்பிளே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இன்னொரு மீட் பண்ண தமிழ் வாகர். பை.